கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற என் கர்த்தர், என் ஆண்டவர், என்ன இயேசு கிறிஸ்து என்னோடு, என் குடும்பத்தோட, என் பிள்ளைங்களோட இருக்கணும். இதான எல்லாருடைய ஆசை. வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருப்பார். அவர் உன்னோட இருக்கிறார்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் தீமையை வெறுத்து விட வேண்டும். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் தீமையை வெறுத்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவரையே சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாமும் ஒரு முடிவெடுக்கலாமா? இனி தீமை அல்ல ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற வண்ணமாய் நான் தீமையை வெறுத்து விட்டு நன்மையை தேட ஆரம்பிக்கிறேன். நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, அப்பொழுது நீங்கள் சொல்லுகிற படியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். எப்பொழுது நாம் நன்மையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, உனக்கு திராணி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே. ஒருவேளை உனக்கு விரோதமாய் நீ நம்பினவங்க, உன் கரத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் எதிராக வந்தது நிமித்தமாய் நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் நன்மை செய்த ஆண்டவரே, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு விரோதமாக இருக்கிறான்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறியா? பயப்படாதே. மனதளவில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னன்னு மன்னித்து விடு. அவன் தீமையை செய்யட்டும், நீ மன்னித்து விடு. அப்பொழுது நீ நன்மையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேடும் பொழுது, நீ கூப்பிடும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மனிதர்களுடைய பலன் நமக்கு வேண்டாம். இந்த மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை, மனிதர்கள் கொடுக்கிற வார்த்தை வேண்டவே வேண்டாம். அதில் பிரயோஜனமே இல்லை. ஆனால் அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை உண்டாக்கினவரும் நம்மை விசாரிக்கிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இதை விட மேன்மையான காரியம் என்ன? இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா? இனி நான் நன்மை தான் செய்வேன் ஆண்டவரே. தீமை செய்கிறவர்கள் பெருகினாலும் நான் நன்மை செய்வேன். கடினமான போராட்டம் தான், கடினமானது தான். ஆனால் கர்த்தர் உதவி செய்வார். கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஒரு கூட்ட மக்களின் மத்தியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தேடி பார்க்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறவனமாய் நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. நல்லா பேசுறாங்க, நன்மை செய்வது போல பேசுகிறார்கள், ஆனால் விரோதமாய் வந்து விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இன்று முதல் அவர் சேனைகளின் கர்த்தரை அவர்களுடைய வாழ்விலை காணட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.